வாழ்க்கையில் எதை பண்ணாலும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. லைஃப்பில் அடுத்த டெவலப் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற விஷயந்தான், அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கான ஒரு விடை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கலாம். ஸோ நம்ம மனித வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், அதற்கான சொல்யூஷன்ஸை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்வியல் கல்வி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில். இந்த வாழ்வியல் கல்வியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட் அல்லது செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய முன்னேற்றம், சுய மேம்பாடு, சுய மேலாண்மை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய தன்மையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பர்சன் அண்ட் அந்த ஒரு பர்சனுடைய 4 டைப்பை நம்ம பார்க்க போகிறோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உண்மையிலுமே உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த 4 பேர்னால தான் வரும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நான் இங்கே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த 4 டைப்பில் இதன் காரணமாக தான் அந்த பிரச்சனையே வரும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு 4 பேர். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நம்மளுடைய மனித வாழ்க்கை, மனிதன் அப்படின்னு சொன்னாலே மனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்மளுடைய மனித வாழ்க்கை அப்படின்றது நம்மளுடைய மனதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமையுது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய மனம் அப்படின்னா என்ன அப்படின்ற அதை பற்றி பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ் போகும். அண்ட் இப்போ ஓகே, மனதோடைய 4 தன்மை அண்ட் அதனுடைய அறிவு. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அண்ட் இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனு அண்ட் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்ற ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 4 அறிவை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், மனதின் அறிவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் கிளாரிட்டி மட்டும் கிடையாதுங்க, என்ன காரணத்தையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அடுத்த டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் பெரிய சோர்ஸ் கிடைக்கும். இது நார்மல் சப்ஜெக்ட் கிடையாது, இட் இஸ் எ வெரி பிக்கஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க. இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப எல்லாருமே கட்டாயமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். மனிதனுடைய அறிவு அப்படின்றது மனமாக வெளிப்படுகிறது. அந்த அறிவு அப்படின்றது 4 வகைகளாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதில் பிரெயின் நாலேஜ்னு சொல்லக்கூடிய மூளை சம்மந்தப்பட்ட அறிவு. நம்மளுடைய ஓகே பிரெயினை பேஸ் பண்ணி சிந்தனை அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு தான் இந்த பிரெயின் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த அறிவு நல்லது கெட்டதை மட்டும்தான் பார்த்து டெசிஷன் எடுக்கும், நல்லது கெட்டதை மட்டும்தான் பார்க்கும் எல்லா விஷயத்துலையும், எல்லா சூழ்நிலையிலையும். ஓகே, எக்ஸாம்பிள், நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னா ஓகே, அது நல்லது கெட்டதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு முடிவு. ஓகே, இது வந்துட்டு பிரெயின் நாலேஜ். மேக்ஸிமம் இந்த ஒரு நாலேஜ் இதை பேஸ் பண்ணி தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு பிரெயின் நாலேஜ். ரெண்டாவது ஹார்ட் நாலேஜ். அதாவதுங்க மனசுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதிலேயே 4 அறிவு இருக்குது, அதில் ஒன்று இந்த ஒரு அறிவு ஹார்ட் நாலேஜ் அப்படின்றது. மன அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் இதை. ஓகே, ஸோ அதாவது மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஹார்ட்டு கேட்குறத பண்ணாலே போதும், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவோம் நிறைய. உண்மையிலையுமே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஓகே டிவி பார்க்குறது, படத்துக்கு போகிறது, சினிமா பார்க்குறது, இது ஒரு வகையில் நன்மையாக இருக்கலாம், ஒரு வகையில் கெட்டதாக இருக்கலாம். ஓகே, ட்ரிங்க் பண்ணால் தப்பு, சிகரெட் பிடிச்சா தப்பு, இது எல்லாமே தப்புன்னு தெரியும், ஆனால் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஓகே, மனசு சொல்கிறத கேட்குறதுனால இந்த ஒரு முடிவு. இதே பிரெயின் நாலேஜ் என்ன சொல்லுவோம், தப்புன்னு சொல்லும், ஆனால் மனசு அந்த விஷயத்தை பண்ண சொல்லும். திஸ் இஸ் மைண்ட் நாலேஜ். இந்த ஹார்ட் நாலேஜ். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே நல்லது கெட்டதில் எது வேணாலும் முடிவெடுக்கலாம். ஏன்னா பிரெயின் எடுத்த முடிவு கூட நிறைய இடங்களில் தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3ஆவதாக ஒரு கேரக்டர் இருக்கார், இவர் தான் இருக்கிறதுலே மிக அல்டிமேட்டான ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு நாலேஜ் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா முடிவும் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஓகே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் மேக்ஸிமம் கெட்டதாக இருக்கலாம், ஒரு கொஞ்சம் நல்லதாக இருக்கலாம். அப்படி தான் இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைண்டு நாலேஜ் அப்படின்றது தான் 4ஆவது அறிவு, புத்தி சம்மந்தப்பட்ட அறிவு. இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்த பழகின மனுஷங்க, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இதை பேஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுடைய அறிவு செயல்படும் விதம் தான் மைண்டு நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜுங்க. இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தோற்றுறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு விஷயத்தில் அப்படின்னா, மறுபடியும் அதை பண்ணோம்னா அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற அந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு அறிவுலேருந்து வரும். சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சேகரித்து வைத்த எல்லா பதிவுகளுமே இந்த மைண்டு நாலேஜில் ரெஜிஸ்டர் ஆகி நல்லது கெட்டது எல்லாமே இதை பேஸ் பண்ணி நம்ம முடிவெடுப்போம். ஓகே, இது நிறைய இடங்களில் தப்பாகவும் இருக்கலாம், நிறைய இடங்களில் சரியாகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே கலந்து வரும். இந்த 3 நாலேஜையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாலேஜ் அப்படின்ற ஒரு நாலேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3மே நிறைய இடங்களில் தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஆனால் 4ஆவதாக பார்க்க போகிற இந்த ஒரு நாலேஜ் 100% நம்ம யாருமே மறுக்க முடியாது, நமக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அறிவு, நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. ஸோ 4ஆவது டிவைன் நாலேஜ்.
ஓகே, நீங்கள் எந்த சாமி கும்பிட்றவங்களா இருக்கலாம், இல்லை சாமியே நம்பாதவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள்ளே, உங்களுடைய உடலிற்குள்ளே, உங்களுடைய ஆன்மாவிற்குள்ளே இந்த ஒரு டிவைன் நாலேஜ் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாத முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப ஓகே, உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த குரல் தான் இந்த டிவைன் நாலேஜ்ன்றது. இது முழுக்க 100% நமக்கு நன்மை மட்டுமே செய்யும். இந்த ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஓகே, கடவுளுக்கு நிகரான அந்த ஒரு தன்மையை பெறக்கூடிய அளவுக்கு ஞானிகள் ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த அறிவை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால தான் ஓகே அந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றத மெயின் கான்செப்ட்டுங்க. மற்ற நார்மல் பீப்புள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்க 3 நாலேஜை மாற்றி நல்லது கெட்டது வந்துட்டு போயிட்டே இருக்கு இல்லையா, அது காரணம் அதுதான். ஸோ டிவைன் நாலேஜ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம எதை வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நாலேஜை யூஸ் பண்ணி லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழுவோம். இதற்கான அறிவை நம்ம தான் க்ரியேட் பண்ணி அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப டீப்பாக இதை பற்றி பார்ப்போம். ஸோ கிரியேட் யுவர் டெஸ்டினி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 அறிவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் தினமும் நீங்கள் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதை பேஸ் பண்ணி வருது, இது சரியாக தப்பா அப்படின்ற ஒரு டெசிஷன் நீங்கள் கேட்குறப்ப ஒவ்வொரு அறிவை ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை பற்றி டீப்பாக நீங்கள் ட்ரைனிங் அண்ட் நம்மளோட எஜுகேஷனில் நீங்கள் நிறைய டீப்பாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கிரியேட் யுவர் டெஸ்டினி. தேங்க்யூ.